ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் எல்ஸ் ஃபார்ம்ட் அப்படின்றத வந்து டேபிள் மூலமாகவும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா n அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது 2n வந்து இருக்குது. ஸோ 2n வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சா இல்லையா அப்படின்றத வந்து நான் வந்து செக் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு எஸ் ஆர் நோ அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ n-க்கு நான் வந்து வேல்யூ வந்து நானாக அசைன் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ n இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். அப்படின்னா 2n வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 2 into 1 that is equal to 2. ஸோ 2 வந்து 10க்கு வந்து ஈக்குவலா கிடையாது. ஸோ இது வந்து நோ கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. அடுத்து n வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படின்ற வேல்யூ வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ 2n வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 2 into 2 which gives 4. 4 வந்து 10க்கு வந்து ஈக்குவலா இல்லை. ஸோ இதுவும் வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா n 3ன்னு வந்து எடுத்துக்கிறேன். அப்போ 2n வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 2 into 3 that gives 6. 6 வந்து 10க்கு வந்து ஈக்குவல் கிடையாது. ஸோ இதுவும் வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ நோ. அடுத்து என்னோட வேல்யூ 4ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ என்ன கிடைக்கும் 2 into 4 8 அப்படின்ற வேல்யூ வந்து கிடைக்கும். 8 வந்து 10க்கு ஈக்குவல் கிடையாது. ஸோ இதுவும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. அடுத்து என்னோட வேல்யூ 5ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே 2n என்ன கிடைக்கும் 2 into 5 that gives 10. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு. 10 is equal to 10 ரெண்டுமே ஈக்குவலா. ஸோ இது வந்து என்னது சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. ஸோ எஸ். சரிங்களா? அடுத்து நீங்கள் 6 வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2 into 6 12. 12 வந்து நாட் ஈக்குவல் டு 10 தான். ஸோ இங்கே வந்து நோ அப்படின்ற வேல்யூ தான் வந்து கிடைக்கும். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் n அதாவது n இஸ் ஈக்குவல் டு 5ன்றப்பா வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இதைத்தான் என்னன்னு சொல்கிறோம் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? அதாவது ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் n-ல வந்து இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. சரிங்களா? ஃபார் n இஸ் ஈக்குவல் டு 5 தி ஈக்குவேஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. ஈக்குவேஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன? இப்போ 2n இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து 2 சைட்ஸ் வந்து இருக்கும். ஒன்று வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட், லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால இதை வந்து என்னன்னு சொல்கிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைட். அடுத்து வந்து ரைட் சைடில் இருக்கிறது வந்து என்னன்னு சொல்கிறோம் ரைட் ஹேண்ட் சைட். இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவல் டு சைன் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி இருந்தால் இதை வந்து என்னன்னு சொல்கிறோம் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஈக்குவேஷனில் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது அதில் வந்து 1 or more வேரியபிள்ஸ் வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 வேரியபிள் வந்து இருக்குது என்ற வேரியபிள். சரிங்களா? ஸோ 1க்கு மேற்பட்ட வேரியபிள்ஸும் வந்து ஈக்குவேஷனில் வந்து இருக்கும். ஸோ இதைத்தான் என்னன்னு சொல்கிறோம் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? இப்போது 2n இஸ் கிரேட்டர் தேன் 10 அப்படி இல்லைன்னா 2n இஸ் லெஸ் தென் 10. ஸோ இந்த மாதிரி கேசஸ் வந்து இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி கேசஸை நம்ம வந்து ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ கிரேட்டர் தென் லெஸ்ஸர் தென் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ஈக்குவேஷன் கிடையாது. இப்போ இன்னொன்று வந்து பார்க்கலாம். இப்போ 8 - 3 வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுவும் வந்து ஈக்குவேஷன் தான். பட் ஆனால் இதை வந்து என்னன்னு வந்து சொல்லுவோம் நியூமரிக்கல் ஈக்குவேஷன். இதை வந்து ஈக்குவேஷன் சொல்லக்கூடாது. இதை எப்படின்னு வந்து சொல்லணும் நியூமரிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து சொல்லணும். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். 8 - 3 இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், இது வந்து ஈக்குவேஷனா இல்லையா? இதை வந்து ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா இதில் வந்து வேரியபிள்ஸ் வந்து எந்த விதமான வேரியபிள்ஸும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷனை என்ன அப்படின்னு வந்து சொல்லலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் என்ன சொல்லணும் நியூமரிக்கல் ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் அப்படி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈக்குவல் டு சைன் இருக்கணும், வேரியபிள் வந்து இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும், அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு வந்து இருக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷன். ஸோ சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷன், ஈக்குவேஷனோட சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் தி வேரியபிள். வேல்யூ ஆஃப் தி வேரியபிள், வேரியபிளோட வேல்யூ. சரிங்களா? ஆஃப் ஈக்குவேஷன் which satisfies the equation. Which satisfies the equation. ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறோம் சொல்யூஷன் ஆஃப் தி ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போது இங்கே என்ன பார்த்தோம், அதாவது 2n இஸ் ஈக்குவல் டு 10க்கு வந்து என்னோட வேல்யூ வந்து 5ன்னு வந்து கிடச்சிச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த 5 தான் வந்து என்னது சொல்யூஷன் ஆஃப் தி ஈக்குவேஷன். அதாவது என்னன்ற வேரியபிளுக்கு வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 இருக்கும்போது இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதாவது 2 into 5 இஸ் ஈக்குவல் டு 10 10 இஸ் ஈக்குவல் டு 10ல. ஸோ இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகும் பார்த்தீங்களா? ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க சொல்யூஷன் ஆஃப் தி ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பார்க்கலாம்.